Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா BMS. அதாவது நம்ம பேட்டரி யூஸ் பண்ற லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ற BMS. இந்த BMS வந்து எதற்காக யூஸ் பண்றோம்? சோ இது யூஸ் பண்ணா என்ன நடக்கும்? இது யூஸ் பண்ணலனா என்ன நடக்கும்? சோ அப்படிங்கறத இந்த BMS பத்தின முழு விளக்கத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த BMS ல இருக்கிற நன்மை தீமை இது எப்படிலாம் நம்ம வந்து பேட்டரியில கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு சாம்பிள் வீடியோவை வந்து நீங்க பார்க்க போறீங்க. சோ எந்த அளவு என்னால உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தர முடியுமோ அந்த அளவு நான் சொல்லி தரேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை பத்தினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் அடுத்து போற வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இப்போ நம்ம இந்த BMS இந்த BMS எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கறத டீடைலா ஒரு வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So okay guys, இப்போ வந்து BMS னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ BMS ஃபுல் மீனிங் பார்த்தீங்கன்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் சுருக்கமாக வந்து BMSன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பேக்கில் வந்து ஒரு 20 பேட்டரி இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 30H ஒரு பேட்டரி. ஸோ இந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேட்டரி இருக்குது. ஸோ இந்த 20 பேட்டரி வந்து கரெக்டான ஒரு முறையில் மேனேஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 100 செல்லோ ஒரு 50 செல்லோ போட்டு ஒரு பேட்டரி பேக் ஒன்று அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு செல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் எடுத்தோம் அப்படின்னா 3.2 வோல்ட் வரும் 6 mAh. ஸோ இந்த 3.2 வோல்ட்ன்றது வந்து நார்மல் வோல்டேஜ். அதுமாதிரி கட் ஆஃப் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.5 சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கட் ஆஃப் வோல்டேஜ்ன்றது 2.5 கீழே பேட்டரி போச்சு அப்படின்னா பேட்டரி வந்து டெட் பேட்டரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பேட்டரி நீங்கள் என்னதான் சார்ஜ் பண்ணாலும் அது வந்து உயிர் போயிடுச்சு வராது. அது செத்து போன பேட்டரி மாதிரி தான். ஒவ்வொரு பேட்டரியும் எவ்வளோ கரண்ட் தரணும் எவ்வளோ கரண்ட் வந்து வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் தான் BMS சொல்லுவாங்க, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது இல்லாமல் நம்ம ஒரு பேட்டரி பேக் அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரியோட நார்மல் வோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட். லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டில் ஒரு 3.5 வோல்ட் வரைக்கும் போகுது. அதான் ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிங்க அப்படின்னா ஸோ அதுக்கு மேலே நம்ம கரண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேட்டரி வந்து உப்பும் வெடிக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 3.5க்கு மேலே சார்ஜ் பண்ணாமல் பார்த்துக்கும் BMS. அது ஒன்று. அதுமாதிரி வந்து கட் ஆஃப் வோல்டேஜ் ஒரு மனுஷனை கொஞ்சம் வேலை ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சு தான் உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வேலை வாங்குறாங்க அப்படின்னா ஸோ பேட்டரி அது மாதிரி தான் 2.5 வோல்ட் கீழே போச்சு அப்படின்னா அது வந்து டெட் பேட்டரி ஆகிடும். ஸோ ஒரு மனுஷன் அப்படியே ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஒரு 12 மணி நேரமாக வேலை செஞ்சுட்டு அடுத்த நாள் எப்படி படுத்து தூங்குறானோ அந்த மாதிரி வந்து பேட்டரி வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா 2.5 வோல்ட் போயிடுச்சு அப்படின்னா அது டெட் பேட்டரி ஆகிடும், செத்து போயிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணி நம்ம எதுவுமே பண்ண முடியாது, வேஸ்ட் தான் அந்த பேட்டரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து 2.5 கீழே போகாமல் பார்த்துக்கும், 3.5 மேலே போகாமல் பார்த்துக்கும். இதுதான் BMS பண்ணுற வேலை. ஸோ BMS போடாமல் பேட்டரி பேக் ரெடி பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன அசம்பாவிதம் நடந்தால் பேட்டரி வந்து வெடிக்கும். ஸோ டேமேஜ் ஆகும். ஸோ BMS போடாமல் யாரும் வந்து அவ்வளோ பேட்டரி பேக் ரெடி பண்ணாதீங்க. ஸோ சார்ஜிங் வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் BMS போடாமல் வந்து பேட்டரி பேக் அசம்பிள் பண்ணலாம். ஸோ இப்போ BMS போட்டு பண்ணால் அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கட் ஆஃப். ஓகேங்களா? இப்போ 2 ப்ளஸ் மைனஸ் ஒயர் எடுத்து நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னும் போது உள்ளேருந்து வந்து கரண்ட் வந்து வெளியில் வராது ஒரு சில BMSல. ஸோ அது ஒன்று இருக்குது. அதுமாதிரி வந்து ஹை வோல்டேஜ் வந்து சார்ஜ் ஆகாது. அதுமாதிரி வந்து லோ வோல்டேஜ் வந்து எடுக்காது. டிஸ்சார்ஜ் பண்ணுறது வந்து கரெக்டான மெயின்டெனன்ஸில் இருக்கும். ஸோ அது இல்லாமல் பேலன்ஸ் சார்ஜிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சீரிஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சீரிஸில் வந்து மொதல் பேட்டரியில் தான் வந்து நம்ம வந்து ப்ளஸ் ஒயர் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து நம்ம சார்ஜ் பண்ணும்போது மொத்த கரண்ட் போய் மொதல் பேட்டரியிலே கொடுக்கும். அப்போ மொதல் பேட்டரி கொடுக்கும்போது மொதல் பேட்டரி வந்து வீக் ஆகிடும். ஸோ லாஸ்ட் இருக்கிற பேட்டரி போகிறது டைம் ஆகும். இது ஃபுல்லானதுக்கு அப்புறம் தான் அது போகும். ஸோ நம்ம BMS போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சீரிஸ் தனித்தனி கனெக்ஷன் இருக்கிறதுனால ஸோ எல்லாத்துக்கும் வந்து சேமாக வந்து பவர் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ 4 சீரிஸ் அப்புறம் 4 சீரிஸ்க்கு வந்து கரண்ட் வந்து ஒன்றா கொடுக்கும். ஸோ பேட்டரி வந்து ஒரு மெயின்டெனன்ஸ்லேயே இருக்கும். பேட்டரி வந்து டேமேஜ் ஆகுது. உங்களுக்கு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ ஜீனியஸ்லாம் சொல்கிறது வந்து ஒரு 5 இயர்ஸ் கிட்ட வரும். 3000லேருந்து 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ உண்மையாக என்ன சொல்லிட்டு எனக்கு தெரியல, சொல்கிறாங்க அவங்க. அந்த மாதிரி நம்ம கூகுளில் தேடி பார்த்தாலும் ஒரு சில விஷயம் வந்து தெரியுது. அதாவது 1000லேருந்து 5000 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் BMS பண்ணுற வேலைகள். இப்போ BMS எதற்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து BMS கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோவை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த BMS பற்றி பார்த்துலாம். ஸோ இந்த BMSல எங்கெங்கெல்லாம் நம்ம ஒயர் கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 சென்ஸ் ஒயர் வந்து வரும். ஓகேங்களா? இது வந்து 4 சீரிஸ் BMS 4 சீரிஸ் 20 amps BMS. இங்கே பார்த்தீங்கன்னா 5 சென்ஸ் ஒயர் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் நம்பர் ஆஃப் 1, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 3 4 5, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 ஒயர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா B மைனஸ், பேட்டரியிலேருந்து மைனஸ் எடுத்துணும் டேரெக்டாக இதில் தரணும். ஸோ இது வந்து C மைனஸ், சார்ஜிங் மைனஸ். ஓகேங்களா? ஸோ இதில் இன்புட் தந்து இதில் வந்து அவுட்புட் வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கணும் மைனஸ் ஒயரை. ப்ளஸ் ஒயர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த BMS பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து 5 ஒயர் வரும். ஸோ இந்த 5 ஒயரை நம்ம எங்கே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேட்டரி பேக் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் ஸ்ட்ரிப்லாம் வச்சு பேக் ரெடி பண்ண பேக் இது. ஸோ பேட்டரியில் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 1. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 1 போட்டு நம்ம ரவுண்ட் போட்டுடலாம். 1 இவங்களை தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா -1, அடுத்து அப்படியே இது பேக் சைடு நம்ம தெளிவணும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா? ஸோ அப்படியே இதிலேருந்து இந்த செல்லு வந்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3வது. ஸோ இது 3வது. ஸோ அப்படியே இந்த செல்லேருந்து மறுபடியும் தானே போனீங்க அப்படின்னா இங்கே ஒரு லைன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ப்ளஸ் ஒயரு.
ஸோ இது பார்த்திங்கன்னா 5வது. ஸோ 1 2 3 4 5 5 வந்து நம்ம வந்து ஒயர் வந்து எங்கெங்கே எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பிஎம்எஸ் வந்து எடுக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 1 அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 3 4 இந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா 5. ஓகேங்களா, சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேட்ரி எடுக்கிறோம். பேட்டரியில் நம்ம குறித்து வச்ச மாதிரி 1 2 நம்பர் எடுக்கிறோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து பிஎம்எஸ் வந்து ஒட்டிடணும். இங்கே எங்கேயாச்சும் இப்படி வச்சு ஒட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன், அதாவது ஒயர் கனெக்ஷன் தரது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒட்டிட்டு இந்த பிளாக் ஒயர் எடுத்து இங்கே வைக்க போகிறோம் 1 நம்பரில். ஸோ அடுத்து 2வது ஒயர், இந்த பிளாக்கு பக்கத்தில் இருக்கிற 2வது சென்ஸ் ஒயர் எடுத்து அடிப்பக்கம் நம்ம 2 நம்பர் குறித்து அந்த அடிப்பக்கம் வைக்க போகிறோம். ஓகேங்களா, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து வச்சாச்சு. ஸோ அப்படியே அது வந்து திருப்பணும். நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 2ன்னு சொல்லிட்டு நம்ம நம்பர் போட்டு வச்சுக்கிறோம். 2வது லைன் வந்து வச்சுட்டோம். ஸோ அப்படியே வந்து பேட்டரி வந்து திருப்புறோம். அப்படியே இங்கேருந்து 3வது ஒயர் வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா, 3வது ஒயர் இங்கேருந்து எடுக்கிறேன், நல்லா பார்த்துங்க. இந்த 3வது ஒயர் எடுத்து நம்மளுக்கு 3வது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ 3வது வந்து அதுமாரி வந்து சால்வ் பண்ணி வச்சுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3வது லைன் வந்து வச்சாச்சு. ஸோ அடுத்து பேலன்ஸ் இருக்குது இன்னொரு வெள்ளை ஒயர், இந்த வெள்ளை ஒயர் எடுக்கிறோம். ஸோ அப்படியே பேட்டரி வந்து தலைகீழ திருப்புறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னொரு லைன் வந்து வைக்கணும். 4வது வந்து சால்டிங் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பேட்டரி வந்து இப்படி திருப்புறோம். இப்படி திருப்பிட்டுனா அடுத்து வந்து நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5வது ஒயர், ஒரு ஒயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 5வது ஒயர் நம்ம எடுத்து அழகாக சால்டிங் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 ஒயர் வந்து பிஎம்எஸ்லேருந்து வர 5 ஒயர் வந்து கரெக்டாக 1 2 நம்பர் போட்டு நம்ம வந்து அழகாக சால்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து அழகாக வந்து பேட்டரியில் படாமல் ஒயரில் வந்து சிக்க மாட்டாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வச்சு டேப் அடிச்சு போகிறோம். சைடில் வச்சு சின்ன சின்ன டேப் போட்டு இதை வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கனெக்ஷன் எப்படி தருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிஎம்எஸ்ல பார்த்தீங்கன்னா பி மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சால்விங் பண்ணுறது ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ், இந்த மைனஸ்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பி மைனஸ்லேருந்து போடுவோம். ஓகேங்களா, இப்போ பேட்டரிலேருந்து மைனஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம பிஎம்எஸ்ல இருக்கிற இந்த பி மைனஸ்ல வந்து சால்விங் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ சால்விங் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி மைனஸ் இருக்குது. ஸோ இந்த சி மைனஸ்லேருந்து அவுட்புட் வந்து ஒரு ஒயர் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம். மைனஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மைனஸில் வந்து வைக்கிறோம். ஸோ வந்து மீட்ரு வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, மல்டிமீட்டர் 12.8 வோல்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பிஎம்எஸ் வந்து கரெக்டாக வந்து கனெக்ஷன் பண்ணி முடிச்சிடும். ஸோ இதில் தான் நான் பிஎம்எஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான சிம்பிள் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லாவே. அதாவது இங்கே இருக்கிற 1 2 சென்சர் எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா வந்து எண்ணி நம்ம வந்து சால்விங் வச்சுக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து பேட்டரியோட மைனஸ் வந்து டேரெக்டாக வந்து பி மைனஸில் கொடுத்து சி மைனஸில் வெளியே எடுத்துக்க போகிறோம். ஸோ வந்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பேட்டரிலேருந்து அப்படியே வெளியே எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ டேரெக்டாக வந்து ப்ளஸ் வந்து எடுத்துக்கணும். மைனஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்குள்ளே போயிட்டு வரணும். ஸோ சார்ஜ் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் போகும். இங்கே வந்து போயிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ சிம்பிளாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் பிஎம்எஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, பிஎம்எஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.